இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. உயர்கல்வியை மேம்படுத்துவது, நிதி ஒதுக்கீடு தொடர்பாக கருத்து கேட்பு. (2026) கூட்டணி ஆட்சி இல்லை என்று இபிஎஸ் கூறுகிறாரே என நயினார் நாகேந்திரனிடம் எழுப்பப்பட்ட கேள்வி. தான் கருத்து கூற முடியாது என நயினார் நாகேந்திரன் பேட்டி. அதாவது கூட்டணி பற்றி பேசியது எங்களுடைய அகில இந்திய தலைமை. இது குறித்து எங்களுடைய அகில இந்திய தலைமை கண்டிப்பாக பேசுவார்கள். அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அன்றைக்கி எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க தான் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதே தென்காசி அருகே கீழப்புலியூரில் ரேஷன் கடைக்கு பொருட்கள் வாங்க வந்த நபர் வெட்டி கொலை. தலையை துண்டித்த மர்ம நபர்கள் 6 கிலோமீட்டர் தொலைவில் வைத்து சென்றதாக பரபரப்பு. ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். மீறினால் வாகனங்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவு. அறநிலையத்துறை சட்டத்தின்படி இந்துக்கள் மட்டுமே கோயிலை நிர்வகிக்க முடியும் என்றுள்ள நிலையில் வக்பு சட்டத்தில் மட்டும் ஏன் புதிய நடைமுறை? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாகுகிறார் கவாய். தற்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா மத்திய சட்டத்துறைக்கு பரிந்துரை. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தர்பூசணி பழங்களை ஆய்வு செய்ததில் எந்த ரசாயனமும் கண்டறியப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளின் குரல் ஓங்கி ஒலிக்கும். தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் மாற்றுத்திறனாளிகள் தேர்வு செய்யப்படுவர் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒலிக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய வகையில் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தக்க சட்ட முன்வடிவு அறிமுகப்படுத்தும்னு நிதிநிலை அறிக்கையில் தெரிவிச்சிருந்தோம். இப்போ அந்த சட்ட முன்வடிவதில் நான் வாழ்நாள் பெருமை அடைகிறேன். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்பதாக அமித்ஷா கூறவில்லை. பாஜகவின் கூட்டணி ஆட்சி குறித்த கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக் கூடாது என்பதற்காகவே பாஜகவுடன் கூட்டணி. பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் திமுகவுக்கு பயம் வந்துவிட்டது என்றும் எடப்பாடி பழனிசாமி சாடல். சிதறுகின்ற வாக்குகள் ஒன்றாக சேர்த்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும். அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சி வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க?
நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய இஷ்டம். நீ இவரோட கூட்டணி வச்சா வர மாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டேன், நீங்க சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியை அடையாளம் காட்டியது அதிமுக. தன்னுடைய சுய லாபத்திற்காக தற்போது அடிமையாக செயல்படும் ரகுபதி ஒரு பச்சோந்தி என்றும் எடப்பாடி பழனிசாமி காட்டும். கட்சி தான் அன்று இதெல்லாம் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு அமைச்சரை அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றவர் திரு ரகுபதி அவர்கள். அதையெல்லாம் மறந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஏன் நீ மந்திரியா இருக்கும்போது செய்யப்படாத? மாநில சுயாட்சி உங்களுக்கு தெரியலையா? இப்பதான் அதிமுக அக்கறை இல்லையா? எப்படி கண்டுபிடிச்சிட்ட? பச்சோந்தி இப்படி எல்லாம் நாட்டில் எப்படி மக்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அமைச்சர்கள் பொன்முடி, செந்தில் பாலாஜி, KN நேரு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதிக்க சபாநாயகர் அனுமதி மறுப்பு. சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக MLAக்கள் வெளிநடப்பு. அமைச்சரவையின் மீது நம்பிக்கையின்மையை தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கொண்டு வந்தோம். அது குறித்து அவையில் பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். வாழைப்பழத்தின் தோல் என்பது சனாதனம், வாழைப்பழம்தான் இறைவன். சட்டப்பேரவையில் சேகர்பாபு பேச்சு. வரும் ஆண்டில் காலை உணவு திட்டத்தில் பொங்கல், சாம்பார் வழங்கப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. சத்துணவு குழந்தைகளுக்கான உணவூட்டு மானியம் 61 கோடியாக உயர்த்தப்படும் எனவும் சட்டப்பேரவையில் தகவல். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததன் எதிரொலி. OMR சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்ததால் நெரிசலில் சிக்கி தவித்த ஆம்புலன்ஸ். சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை முதல் கொட்டி தீர்க்கும் கனமழை. கோயம்பேடு சந்தை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் சிரமம். சென்னை போரூரில் மழைநீர் செல்ல திறந்து வைக்கப்பட்ட மழைநீர் கால்வாயில் தவறி விழுந்த முதியவரால் பரபரப்பு. மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வடபழனியில் தன்வசம் உள்ள குத்தகை இடத்தை திமுக MLA பிரபாகர் ராஜாவின் ஆதரவாளர்கள் அபகரிக்க முயற்சி என முதியவர் ஒருவர் புகார். இடத்தை காலி செய்ய சொல்லி கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் குற்றச்சாட்டு. முதியவரின் குத்தகை நிலத்தை அபகரிக்க முயற்சி என பரவும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என திமுக MLA பிரபாகர் ராஜா விளக்கம். தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயலும் முதியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் மனு. திமுக பிரிவினைவாதம் பேசுகிறது என்ற நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டுக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி. மாநில உரிமை பறிப்புக்கு ஆதரவாக செயல்பட்டால் 2026 தேர்தலில் பாஜக டெபாசிட் கூட வாங்காது என காட்டம். ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் வரும் 23ஆம் தேதி தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். அனைத்து ஆட்டோ ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் அறிவிப்பு. சீமான் பேச்சுக்கு எதிராக வழக்கு தொடர்வதாக இருந்தால் இதுவரை 100 வழக்குகளாவது தாக்கல் செய்திருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. நீதிமன்றத்தை சீமான் அவமதித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் வீடியோ ஆதாரங்களை பார்த்துவிட்டு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அறிவிப்பு.
தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன் பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் நாட்டுப்படகு மீனவர்கள் மீது தாக்குதல். இலங்கை கடற்படை ரோந்து கப்பலை மோதவிட்டு அடித்து துன்புறுத்தியதாக கரை திரும்பியவர்கள் வேதனை. இலங்கை நேவி நம்ம படகை மோதி சேதப்படுத்தி அந்த மீனவரையும் தாக்கி அந்த படகுல உள்ள மீனவர்கள் நம்ம உயிர் பொழைச்சா போதும் சொல்லி கரையை வந்ததுமே போட்டு பழுதடைந்தனால தூக்கி சேதம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக உள்ளதா என்ற கேள்விக்கு பதில் அளிக்க மறுத்த அன்புமணி. ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து மோதல் நீடித்து வரும் நிலையில் கேள்வியை தவிர்த்து பின்னர் பேசிக் கொள்ளலாம் என நழுவினார். இந்திய அலையன்ஸ்ல இப்ப ஏடிஎம் நன்றிங்க. இந்த கேள்விக்கெல்லாம் நான் மறுபடியும் இன்னொரு கூட்டம் மாநாடு மட்டும் இந்திய அலையன்ஸ்ல இப்ப ஏடிஎம் நன்றி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் சந்திப்பு. சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக முதலமைச்சரை சந்திக்கவில்லை. ஆளுநருக்கு எதிரான வழக்கில் பெற்ற வெற்றியை கொண்டாடவே வந்தேன் என கமலஹாசன் பேட்டி. நன்றி சொல்ல வந்திருக்கீங்களான்னு ராஜ்யசபா சீட்டுக்காக நன்றி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அது பார்ட்டியில முடிவு பண்ணி யாருன்னு முடிவானதான் அப்ப நன்றி சொல்ல வருவோம். இப்ப வந்தது நன்றி சொல்லல கொண்டாட வந்திருக்கோம். இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக என்று சொல்வதை விட இந்தியாவுக்கே சாதகமான ஒரு தீர்ப்பை இவங்க போட்ட கேஸ்னால வந்திருக்குங்கிறதுனால கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இவர்கள். அதனால அந்த கொண்டாட்டத்துக்காக தான் நான் வந்தேன். கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை 4 வாரங்களுக்குள் நீக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தவறும் நிறுவனங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்யவும் தமிழக அரசுக்கு ஆணை. கள்ளர் சீர்திருத்த பள்ளி மற்றும் ஆதிதிராவிடர் நலப்பள்ளி போன்ற பெயர்களை மாற்றி அரசு பள்ளி என பெயர் சூட்ட வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்ட மோசடி தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு. உரிய நடவடிக்கை எடுக்க திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு. மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் பொன்முடியின் பேச்சு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என மனுவில் குற்றச்சாட்டு. பெண்கள் குறித்தும் இந்து மதம் குறித்தும் அவதூறாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிர் அணியினர் போராட்டம். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது பொன்முடிக்கு எதிராக முழக்கம். கிடைக்கும் சவுக்கடி வந்தால் கிடைக்கும் சவுக்கடி வந்தால் கிடைக்கும் சவுக்கடி வந்தால் கிடைக்கும் சவுக்கடி எரி தணல் கொண்டு எரிப்போ எரி தணல் கொண்டு எரிப்போ வரலாறு உண்டு பொன்முடியை மகளிரையும் மதங்களையும் யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் கழிவுநீர் கொட்டிய வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனு தள்ளுபடி. வழக்கு பதிவு செய்த 15 நாட்களுக்குள் விசாரணை சரியில்லை என சிபிஐக்கு மாற்ற முடியாது என உயர்நீதிமன்றம் கருத்து. நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்து உத்தரவிட்ட வழக்கு. எதிர்ப்பு தெரிவித்து நடிகர் பிரபு தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். குட்கா முறைகேடு வழக்கில் வழங்கப்பட்ட கூடுதல் குற்றப்பத்திரிகை முழுமையானதாக இல்லை என வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் புகார். சிபிஐ விளக்கம் அளிக்க சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. திருப்பூர் மாவட்டத்தில் கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். கட்டுமான பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். கனமழை காரணமாக பல்லாவரம் மேம்பாலம் அருகே உள்ள சிக்னல் கம்பம் சாய்ந்து விழுந்ததால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. கிரேன் மூலம் மின்கம்பத்தை விரைந்து அப்புறப்படுத்திய போலீசார்.
சென்னை புறநகர் பகுதியான ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று. சாலையில் புழுதி பறக்க வீசிய காற்றால் இருசக்கர வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் அவதி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திடீரென கொட்டி தீர்த்த மழையால் ரயில்வே சுரங்கப்பாதையில் குளம் போல் தேங்கிய மழைநீர். அரசு பேருந்து திடீரென வெள்ளத்தில் சிக்கியதால் பொதுமக்கள் அவதி. புகழ்பெற்ற நெல்லை இருட்டுக்கடை அல்வா குழுமத்தின் உரிமையாளர் மகளுக்கு வரதட்சணை கொடுமை என புகார். இருட்டுக்கடை அல்வா குழுமத்தின் உரிமையாளர் கவிதா சிங் தமது மருமகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு. சூர்யா நகை, கேஷு நிறைய ஒயிட்லேயும் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இந்த 1.5 கோடி ரூபாய் டிஃபெண்டர் கார் வேணும்னு புக் பண்ணிட்டோம். லேட் ஆகும்போது அதுவும் ஏன் லேட்டுன்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சரு. என் பொண்ணை ஃபிசிக்கலாக ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டாங்க. நீ இதெல்லாம் சொன்னேன்னா உன்னை நான் கொன்றுவேன்னு அவளை மிரட்டல். எங்களை பிஸ்னஸ் நீ எழுதி கொடுக்கலன்னா உன்னெல்லாம் நாங்கள் என்ன உண்டுன்னு பார்த்துருவோம். இதை கல்யாணம் தாலி கட்டி ½ அன் ஹவரில் அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ரோட்டில் நின்று அவர் சேலஞ்ச் பண்ணார். உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்லி எங்கள் சொந்த. கோவை இந்துஸ்தான் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பாராமெடிக்கல் பயின்று வந்த மாணவி தற்கொலை. சக மாணவியின் பணம் திருடு போனது தொடர்பாக தனியாக அழைத்து விசாரித்ததால் மனமுடைந்து விபரீத முடிவு என தகவல். சேலத்தில் கல்லூரி மாணவியை கத்தியால் குத்திவிட்டு தற்கொலைக்கு முயன்ற கல்லூரி மாணவர். காதல் கைகூடாத விரக்தியில் இளைஞர் வெறிச்செயல். கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரில் நுரை பொங்கி வருவதால் விவசாயிகள் அச்சம். மலை போல் பொங்கி வரும் நுரையால் பயிர்கள் பாதிக்கப்படும் என்றும் கவலை. இந்தியாவிலேயே முதல் முறையாக ரயிலில் ஏடிஎம் எந்திரம் அமைப்பு. நாசிக் மும்பை இடையிலான பஞ்சவதி விரைவு ரயிலில் சோதனை ஓட்டம். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது மின்சார பேருந்து மோதி விபத்து. இருசக்கர வாகனங்களில் சென்ற 4 பேர் நிகழ்விடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்த சோகம். டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தை நோக்கி காங்கிரஸ் கட்சியினர் பேரணி. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா, ராகுலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை கண்டித்து முழக்கம். அயோத்தி ராமர் கோவிலுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு வந்த மிரட்டல் குறித்து விசாரணை. சீன பொருட்களுக்கு 245% இறக்குமதி வரி விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவு. 145% இருந்த இறக்குமதி வரியை 245% உயர்த்துவதாக அறிவிப்பு.